இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உபாகமம் 28 அதிகாரம் 2 வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்பதற்கு எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டம். வாக்குத்தத்த வசனங்களா பிரசங்கிக்கப்பட்டால் எல்லாருடைய முகங்களிலும் நல்ல ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும். தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் போது நல்ல நல்ல வார்த்தைகள், மனதை மகிழ பண்ணுகிற சந்தோஷமான வார்த்தைகள், ஆசீர்வாதங்கள் நிறைந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? அப்பா, கர்த்தர் என்ன எவ்வளவா நேசிக்கிறார். அதனாலதான் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் தர்றேன். போதகர்கள் உங்களுக்காக ஜெபிக்கும் போது அவர்கள் வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் உங்களுக்கு நேராக கடந்து வரும்போது, ஆண்டவரே, என் பாஸ்டர் என்னென்ன வார்த்தையெல்லாம் சொன்னாங்களோ அந்த வார்த்தையின்படிலாம் எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. ஆனால் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க, எந்த ஆசீர்வாதங்களாக இருந்தாலும், யார் மூலமா அது உங்களுக்கு தேவனுடைய சார்பில் கொடுக்கப்படுகிறதா இருந்தாலும், அந்த ஆசீர்வாதங்கள் உங்க மேல வந்து பலிக்கணும்னா அந்த வார்த்தை மட்டும் போதாது, அந்த வாக்குத்தத்தம் மட்டும் போதாது, அந்த தீர்க்க தரிசனங்கள் மட்டும் போதாது, அந்த நல்ல விசேஷமான வார்த்தைகள் மாத்திரம் போதாது. அதோடு கூட நான் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு. கர்த்தருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேனா, அவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல் என்னிடத்தில் உண்டா, அவருடைய வழிகளில் நடப்பதற்கு உண்மையிலேயே நான் பிரியமா இருக்கிறேனா, இதெல்லாம் பார்த்து தான் என்னென்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டதோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது என் மேலே வந்து பலிக்கும், உங்க மேலே வந்து பலிக்கும். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் வாக்குத்தத்தங்களை பெற்றிருந்தும் ஆசீர்வாதமான வார்த்தைகள் நிறைய இருந்தும் அதெல்லாம் குறித்து வைத்து ஜெபத்தில் உச்சரித்தும் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டும் டைரியில் நோட்டில் எழுதி 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 பார்த்தோம், ஒன்றும் நிறைவேறல, ஒன்றும் அனுபவிக்க முடியல. அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற அனுபவம், கீழ்ப்படுகிற அனுபவம், கை கொண்டு நடக்கிற அனுபவம் நமக்கு தேவை. தெய்வ பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருப்பதற்கு ஆராய்ந்து பார்ப்போம். நான் இன்னும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் இருக்கிறேனா? இன்னும் என்னுடைய வாழ்வில் கீழ்ப்படியாத காரியங்கள் ஏதாவது உண்டா? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய வழிகளில் நான் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரா? இதெல்லாம் கொஞ்சம் அமர்ந்திருந்து ஆராய்ந்து பார்ப்போம், அர்ப்பணிப்போம். அப்பொழுது என்னென்ன வார்த்தைகள் ஆசீர்வாதங்களா சொல்லப்பட்டிருக்கோ எல்லாம் உங்க மேல பலிக்கும். பரலோக தேவனே, எல்லா வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா வாக்குத்தத்தங்களின்படியும் நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழ உடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதற்கும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் இன்னைக்கு அதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லப்படும் எல்லா ஆசீர்வாதங்களும் அப்படியே பலிப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.